பிரியமான இறைவர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அர்ப்பணித்து செபிங்கள் அன்பர்களே. குறிப்பா இந்த பாஸ்கா காலத்தினுடைய 3ஆம் வாரத்தில் இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் அறுவடை செய்ய இதோ ஆராதனை, நற்கரணை. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அர்ப்பணிங்க. அப்பா நன்றி. என் பிள்ளைகளோட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக, எங்கள் தேவைகளுக்காக அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறாச்சா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க அப்பா. இன்னும் வல்லமை, இன்னும் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் காணுபடியாய் செய்திருக்கிறாச்சா. அந்த பெயரில் வல்லமையாய் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையில தனக்குள்ளே கடந்து போகிற பயணம் தான் மனிதன் வாழ்க்கையில மிக மிக பெரிய பயணத்துல ஏன்னா நமக்குள்ளே கடந்து போகிற பொழுது ஆசீர்வாதங்களை பார்ப்போம். அந்த கடந்து போகிற பொழுது இன்னது வரும், இடையூறு வரும், மகிழ்ச்சி வரும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு முதிர்ச்சி வரும். இந்த முதிர்ச்சி வருகிற பொழுது வாழ்க்கையில் வெற்றியை காணலாம், வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை உணரலாம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை உணரலாம். அப்படி உணர்ந்த ஒருவர் தான் இன்றைக்கு நற்செய்தியில இது பேதுரு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி அன்பர்களே, நற்செய்தி 21ஆவது அதிகாரம் 1 to 19 வரை உள்ள இறைவார்த்தைகள். புனித பேதுருவினுடைய முதிர்ச்சி நிலை. யார் இந்த பேதுரு என்றால், இந்த பேதுரு தன்னை மையப்படுத்தியவராகவே இருந்தார். தான் என்ற அகந்தை யார் உங்களை காட்டி கொடுத்தாலும், யார் உங்களை மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். அன்பர்களே, அதிலிருந்து முதிர்ச்சி, அகந்தையிலிருந்து வெளியில வரணும். நான் என்னாலதான் முடியும், நான் தான் இதை செய்தேன், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அகந்தையில் இருக்கிறீர்கள். நீங்க அகந்தையில் இல்லைன்னு நினைச்சுப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமலே அந்த அகந்தை நமக்குள்ள இருக்க, உங்களுக்குள்ள இருக்க அன்பர்களே, அதிலிருந்து வெளியில் வந்தார். செய்த தவறை உணர்ந்து கொண்டார். இரண்டாவது நிலை அவரிடமிருந்து அந்த தடுமாறிய நிலை, தடுமாறியவராகவே இருந்தார் புனித பேதுரு. ஏன் பேதுரை பத்தி இன்னைக்கு நற்செய்தியில பேசுறோம்னா, அவர்தான் திருச்சபையினுடைய தலைவர். பேதுரு, நீயே பாறை, இந்த பாறை திருச்சபை கட்டுவேன். ஆனால் அவரிடம் இருந்த குறைபாடுகள் என்ன? அவர் தடுமாறினார், அணு சித்தத்துக்கு எதிராய் போனார். என் கண்முன் இல்லாத சாத்தானே என்றார் இயேசு. அவருக்காக கெஸ்துமனி தோட்டத்தில் சுபிக்க முடியாமல் நிலையில் இருந்தால் தூங்கி விடுகிறார். ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆனால் அதிலிருந்து மீண்டு வருகிறார், திருச்சபையினுடைய தலைவராய் மாறுகிறார். நண்பர்களே, தடுமாற்றலாம் வாழ்க்கையில இருக்கும், ஆனால் மீண்டு வந்துருங்க. தடிமாறு கொண்டே இருக்காதுகள். தடுமாறினார் பேதுரு, ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தார். அகந்தையில் இருந்தார், அதிலிருந்து மீண்டு வந்தார். இன்னைக்கு திருச்சபையினுடைய தலைவராக, திருச்சபையினுடைய தூணாக இருக்கிறார் என்றால், நண்பர்களே, நீயும் நானும் கூட நம்ம வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்க முடியும், அந்த வாழ்க்கையில வெற்றி காண முடியும். மூன்றாவதாக இன்னைக்கு நற்செய்தியில இயேசுவை பார்த்த உடனே ஓடி வருகிறார் புனித பேதுரு. ஓடி வந்து ஆண்டவர் அரவணைத்துக் கொள்கிறார். சரண்டரிங் oneself. ஆண்டவரை அரவணைத்துக் கொள்ளுகிறார். பயந்து ஓடியவர் மீண்டும் மீன்பிடி தொழிலுக்கே சென்று விடுகிறார். இயேசு 3ஆம் முறை வந்து அவர் காட்சி கொடுக்கிறார். ஓடி வந்து அரவணைத்த பேதுரு இறுதி வரை புனித பேதுரு ஆண்டவரை விடவே இல்லை. ஆண்டவரை அரவணைகள். ஓடி ஒளிந்தவர் தலைமை சங்கத்துக்கு முன்பாக தைரியமாக பேசினார் என்றார். நண்பர்களே, நமது வாழ்க்கையில ஆண்டவரை இந்த முழுமையாய் அர்ப்பணிக்கணும். எதை செய்தாலும் அர்ப்பணிங்க. வீட்டுல என்ன நடந்தாலும் ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. உங்களை முழுமையாய் அந்த நாளில தொடர்ந்து வேலையை தொடங்குகிற பொழுது ஜெபத்துல உங்களை கரைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, வெளியில பிளஸ்ஸிங்கா நிற்பீங்க, சாட்சியமா நிற்பீங்க. உங்க வாழ்வை பார்த்து ஆண்டவரை துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை முன்னில் பொழிந்தருள்வார். உங்களை அர்ப்பணிக்கணும் நண்பர்களே. இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு அர்ப்பணம். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்காமல் அந்த நாளை வெற்றிகரமா வாழ்ந்து விட முடியாது. எனவே மனிதனுக்குள்ள இருக்கிற அனைத்துமே நகர்ந்த எல்லாருக்குள்ளும் இருக்கும், கடந்து வரணும். இப்படி பேதுரு கடந்து வந்தா மனிதன் தடுமாறுவான். அவங்கள வாழ்க்கையிலும் தடுமாறுவோம், கடந்து வரணும். பேதுரு கடந்து வந்தார். இறுதியாக 3ஆம் நிலையாக அவர் அர்ப்பணித்தார், புனிதராக மாறினார். நாமும் கூட தினந்தோறும் அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணம் எப்படி நடக்கணும் ஃபாதர்னா, தினந்தோறும் நடக்கணும். செய்து பாருங்கள் நண்பர்களே, வெற்றியை காண்பீர்கள். உங்களை அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துக தகப்பனே. பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியை காணும்படியா, வல்லமை காணும்படியா, ஆசீர்வாதத்தை காணும்படியா நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே மகிழ்ச்சியா இருப்பீர்கள். வல்லமையான இருக்கிறனே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, சாமியின் பெயரில வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்களை வழி நடத்துவார். உங்களை முழுமையாய் அர்ப்பணியுங்கள். ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஒரு துன்பமெல்லாம் கவலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆண்டவர் உன்னோடு வருகிறார். தைரியமாயிரு, வெற்றியை காண்பாய். நன்றி அன்பர்களே.